இங்க போன பதிவில் என்ன பார்த்தோம்? போன பதிவில் நம்ம பார்த்தது ஒரு ஜாதகத்துல பொருளாதாரத்துல தோல்வி, திருமணத்தால் தோல்வி. அதே மாதிரி ஒரு ஆண் பெண் ஜாதகத்துல ஈர்ப்பு, இவங்களுடைய ஈர்ப்பு எப்படி இருக்கும், ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுக்கிரன் செவ்வாயை வச்சு 100 கொடுத்த ஜாதகத்தை பார்ப்போம். இப்ப இந்த ஜாதகத்தில் நம்ம எதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு பொருளாதாரத்தில் நல்லா போயிட்டு இருந்த ஒரு மனுஷன் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடைகிறார் அப்படின்னா எப்படி அடைகிறார், அவர் அடையக்கூடிய எதனால அவருக்கு அந்த பொருளாதார தோல்வி வருது, இந்த தோல்விக்கு வீடியோ தெரியுதா? சார் தெரியுது சார். ம். பொருளாதார தோல்வி எதனால வருது, பொருளாதார தோல்வி எதனால வருது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். புரியுதுங்களா? இப்போ இது ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத சந்திப்பின் விளைவு அப்படின்னு சொல்றோம். ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை சந்திக்கும் பொழுது ஏற்படுத்துறது. இப்போ உலகத்துல நீங்க ஒரு இயற்கை, நம்ம எல்லாம் வேதியியல் படிச்சுட்டு வந்திருப்போம் ஆச்சுங்களா? சயின்ஸ்ல நம்ம 8th படிக்க வரலும், நிறைய 10th படிக்க வரலும் நம்ம படிச்ச காலத்துல இயற்பியல், வேதியியல், உயிரியல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதுல நமக்கு ஒன்று சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதாவது ஹைட்ரஜனையும் குளோரினையும் இணைக்கும் பொழுது ஹைட்ரோகுளோரைடு, ஹைட்ரஜன் குளோரைடு உருவாகுது. அதாவது H2 பிளஸ் சிஎல் டூ, H2 பிளஸ் சிஎல் டூ ரெண்டை இணைக்கும் பொழுது 2HCl என்ற புதிய ஒரு தியரை உருவாகுது. அது ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இந்த இது வேற அது வேற, ரெண்டு சந்திக்கும் போது உருவாகிறது ஹைட்ரஜன் குளோரைடு ஆச்சுங்களா? இப்போ ஒரு காந்தம் இருக்கு, அந்த காந்தம் தனியா இருக்கு, கம்பிச்சுருள் தனியா இருக்கு. இந்த காந்தத்தையும் கம்பிச்சுருளையும் இணைக்கும் பொழுது மின்சாரம் உருவாகும். அதுல இருந்து கிடைக்கிறது மின்சாரம், அது வேற தன்மை ஆச்சுங்களா? அது போலதான் வானியல்ல எப்படிப்பட்ட தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனும் சந்திரனும் தனது இயக்கப்பாதையில் ஒரே அச்சில் சந்திக்கும் பொழுது சூரிய கிரகணம் உருவாகுது. அதே மாதிரி சூரியன் சந்திரன் சந்திப்புல அமாவாசை உருவாகுது. சூரியன் சந்திரன் 7க்கு 7 சந்திக்கும் போது பௌர்ணமி உருவாகுது. சூரியன் சந்திரன் 7க்கு 7 சந்திக்கும் போது பௌர்ணமி உருவாகுது. இது விளைவு பௌர்ணமி ஆச்சுங்களா? சந்திரன் பூமி சந்திக்கும் பொழுது சந்திர கிரகணம் உருவாகுது. சூரியனும் சந்திரனும் ஒரே அச்சில் சந்திக்கும் போது என்ன உருவாகணும், அமாவாசை உருவாகுது ஆச்சுங்களா? சூரியனும் சந்திரனும் 180 டிகிரியில் சந்திக்கும் பொழுது பௌர்ணமிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. அதே மாதிரிதான் ராமரும் சிவனும் சந்தித்தது சிவகீதை உருவாச்சு, சிவகீதை உருவாச்சு ஆச்சுங்களா? அது போலதான் ராமனும் சீதையும் சந்தித்தது ராவண அழிவு உருவாச்சு ஆச்சுங்களா? அது போலதான் நம்முடைய கிருஷ்ணனும் அர்ஜுனும் சந்தித்தது பகவத்கீதை உருவாச்சு. கிருஷ்ணனும் அர்ஜுனும் சந்தித்தது மகாபாரத போர் உருவாச்சு ஆச்சுங்களா? அதே போல காதல்ல பேரழகி மும்தாஜும் பேரரசன் ஷாஜகானும் சந்தித்தது என்ன உருவாச்சு, என்ன உருவாச்சு? தாஜ்மஹால் உருவாச்சு, தாஜ்மஹால் உருவாச்சு ஆச்சுங்களா? இப்போ சந்திப்பு என்பது ஒரு புதிய விளைவை அவர்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கும். நம் வாழ்வையில் ஒரு நபரை சந்திக்கும் பொழுதும் சரி, அது ஏற்றமோ இறக்கமோ, உண்மை சந்திப்புகள், உண்மை அன்புகள், உண்மை காதல், உண்மை பாசம் என்பது ஒருவரை சந்திக்கும் பொழுது சும்மா பேருக்கு பாசம் வச்சோம், பேருக்கு போனோம் வந்தோம்னா அது 1000 பேர் சந்திச்சுட்டு போலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் உண்மை அன்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் இப்படி போற வண்டிய இப்படி ஒரு பாதையில் திருப்பி விடாம போகாது ஆச்சுங்களா? உண்மை சந்திப்பு என்பது, நான் சொன்னது பூர்வ ஜென்ம, இவங்களுடைய பூர்வ ஜென்ம கணவன் சொல்லிட்டேன். பூர்வ ஜென்ம சந்திப்பு என்பது இப்படி போற வண்டிய நன்மையோ தீமையோ இப்படி ஒரு திருப்பிட்டு அந்த பலனை கொண்டு வந்து வைத்தே தீரும், அந்த பலனை கொண்டு வந்து வைத்தே தீரும் ஆச்சுங்களா? அதைத்தான் நம்ம சொல்றது. சந்திப்புகளுடைய விளைவு என்பது கட்டாயம் ஒரு தனிமனித வாழ்க்கையில் பெரிய வெற்றியோ அல்லது மிகப்பெரிய தோல்வியுடைய கர்மாவையோ கட்டாயம் கொண்டு வந்து நிறுத்தும். இதனாலதான் கணவன் மனைவிக்கு, நண்பர்களுக்கும் இந்த சந்திப்பினுடைய விளைவுகள் தோற்றுவிக்கும்.
அதனாலதான் நம்ம ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஆணினுடைய சனி மீது பொருளாதாரத்தில் உயரணும்னா பெண்ணினுடைய குரு இருக்கணும். பெண்ணினுடைய சனி மீது ஆணினுடைய குரு பார்க்கணும். அப்போ சனியும் குருவும் சந்திக்கணும் ஏதோ ஒரு வகையில். ஒருவருடைய சனி மீது யாரோ ஒருத்தர் முன்னேறினா இன்னொருத்தர் முன்னே திட்டுவாங்க. ஒருவருடைய குரு ஒருவருடைய சனியை பார்த்ததுன்னா இது ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து முன்னேற்றக்கூடாது. இந்த ஒருவருடைய ராகு மேல சுக்கிரன் இருக்கலாம், தப்பில்லை. ஆனா ராகு மேல சனி இருக்கக்கூடாது. ராகு மேல சுக்கிரன் இருக்கலாம், முன்னேற்றத்தை கொண்டாந்துரும். ஏன்னா சுக்கிரன் சிறுமணம், ராகு பெருமணம் ஆக்கிட்டுரும். சுக்கிரன் அதிர்ஷ்டம், அது பெருமணம் ஆக்கிட்டுரும். ராகு ராகு பெரிய கோடீஸ்வர தன்மை, அதுக்கு உண்டான பணத்தை சுக்கிரன் கொடுத்துருவார், செல்வத்தை சுக்கிரன் கொடுத்துருவார். இப்ப இது சந்திக்கும் பொருளியல் இல்ல. ஆனால் சுக்கிரன் மேல கேது இருக்கக்கூடாது. ஒருவருடைய சுக்கிரன் மேல கேது இருக்கக்கூடாது, ஒருவருடைய ராகு மேல சனி இருக்கக்கூடாது, ஒருவருடைய சனி மேல ராகு இருக்கக்கூடாது, கேது இருக்கக்கூடாது. இந்த சந்திப்பினுடைய விளைவு என்பது பெரும் கஷ்டத்தை உருவாக்கிவிடும். இதுக்கு ஒரு உதாரணம், ராமாயணத்துல கடைசி வரையிலும் சீதையும் ராமனும் மகிழ்ந்து வாழ்ந்த நாட்கள் அதிக நாள் இல்லை. இந்த சந்திப்பு என்பது அவர்களுக்குள் ஒரு விரக்தியும் ஒரு சோகத்தையுமே உள்ளடக்கியிருந்ததை தவிர சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்ற பதிவு அப்படிங்கிறது கவிதான். சுகுந்தி மேம் கரெக்டா? சுகுந்தி மேம், ஏன்னா கரு உருவானதே மீண்டும் மனமாசம். சீதைக்கு வயிற்றுல இருக்கும்போதே மீண்டும் மனமாசம். கடைசி வரலும் வளர்த்ததுதான். தன் குழந்தை ராமபிரான்ட்ட ஒப்படைச்சிட்டு பூமி வெடிச்சு பூமியில் இறங்கிட்டா சீதா. கடைசி வரையிலும் சோகம்தான் மிஞ்சியது. அது சோகமோ இன்பமோ, ஆனா அது ஒரு காவியமாச்சு. சோகமானதுனால வாழ்க்கை எப்பவுமே வாழ்க்கையினுடைய இன்பத்தை விட சோகங்கள் தான் சித்திரமாக்கப்படும். உங்க மனசுலயும் அது ஒரு ஆழமா பதியும். ஒருவரை சந்திக்கிறீங்க, அங்க ஒரு இன்பம் வருவதை விட அங்க ஒரு உண்மையான சோகத்தை சந்திக்கும் பொழுதுதான் அது நம் மனதில் அழியாத ஒரு அச்சாணியாக மாற்றப்படும். அதான் உண்மை. அப்போ இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பாதிப்பு என்பது மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. பொருளாதாரத்துல ஜீரோவுக்கு வந்துட்டாங்க. மனைவி திட்டமிட்டு கொடுக்கறது எதுவுமே சரியில்லை. திட்டமிடுதல் என்பது இவருடைய லாபாதிபதி வரக்கூடிய கொஞ்ச நெஞ்ச லாபம், அந்த 1 கோடி ரூபாய் பணம் வந்தது. மனைவி என்ன பண்ணாங்க, இப்படி ஒருத்தர் சொல்றாரு, 1 கோடி ரூபாயை 5 கோடியாக மாற்றி தருகிறார் ஜூம் மந்திரகாளி. புரியுதா சுப்பிரமணி சார்? 1 கோடி ரூபாயை 5 கோடி ரூபாய் மாற்றி தருகிறார், கொடுங்க அப்படின்னு கணவன்கிட்ட வாங்கி 1 கோடியை அவர் கையில கொடுத்து அவன் திருட்டு போயிட்டான். ஏன்? பொதுவா சந்திரன் கேது சேர்ந்தவங்களுக்கே பணத்தை திட்டமிட தெரியாது. சந்திரன் கேது சேர்ந்தவங்களுக்கு பணத்தை திட்டமிட தெரியாது. அங்க சந்திரன் கேது எந்த ஸ்தானத்தில் இருக்குது? லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. மேச லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் இடம் என்ன? அன்றாட வரவு செலவா சார்? ஆமா சார். சந்திரன் மேச லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியா? ஆமா சார். சொத்து அடமானம் வச்சு வாங்கின பணமா? ஆமா, சொத்து அடமானம் வச்சு வாங்கின பணம். அந்த பணத்தை திட்டமிட்டு செலவுனா அந்த பொண்ணு தொலைச்சிருமா? கண்டிப்பா தொலைச்சு சார். தொலைஞ்சிருச்சு. ஏன் தொலைஞ்சது? 8ஆம் இடத்துல ராகு திசையா சார்? 8ஆம் இடத்துல ராகு திசையா? காலபுருஷனுக்கு அது 8ஆம் இடமா? ஆமா சார். ஆமா சார். பேராசினால் தொலைஞ்சுதா? ஆமா சார். முடிஞ்சது. கதை அவ்வளவுதான், க்ளோஸ். சார் ஜாதகம் புரிஞ்சுதா? இப்ப கேளுங்க உங்க கேள்வியை. சார் நூர் சார். ஐயா, இது இந்த 18 வருஷம் ராகு மகாதசைக்கு அப்புறம் வரக்கூடிய இது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சார் ஒருத்தருக்கு பாதகாத திசை, ஒருத்தருக்கு பாக்கியாத திசை. பாக்கியாதிபதி 6ஆம் இடத்துல போய் கொண்டிருக்கிறான், பலவீனமா கொண்டிருக்கிறான், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இனி இப்பிறவியில் இவர்கள் இந்த ஒரு கஷ்டத்தை சகிச்சுத்தான் வரணும். குழந்தைகளுடைய ஜாதகத்தை வச்சுதான் முன்னேறணும்.
சார் ஒருத்தருக்கு பாதகாதிபதி திசை குருதசை, இன்னொருத்தருக்கு பாக்கியாதிபதி திசை. பாக்கியாதிபதி எங்க வந்திருக்கிறான்? காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல போய் பலவீனமாக்கி வந்துட்டான். ஆனால் வர்க்கோர்தம் இருக்கிறான். கொஞ்சம் தம் பிடிச்சு வரலாம் அந்த பொண்ணு ஜாதக ரீதியா. ஆனா இருந்தாலும் ஏதோ காலத்தை ஓட்டலாம ஒழிஞ்சு பழைய நிலையை அடைய முடியாது. புரியுதா சார்? புரியுதுங்க. சுப்பிரமணிய சார், உங்களுக்கு புரியுதுங்களா? சார் புரியுது சார். சரி, வேற இல்ல பாக்கியாதிபதி யாருக்கு சொல்றீங்க சார்? பாக்கியாதிபதி யாரு சொல்றீங்க எந்த ஜாதகத்துக்கு? பெண்ணுக்கு பாக்கியாதிபதி சார். மேச லக்கணத்துக்கு 9 செய்யலாம் சார். சார் பெண்ணு குருது சார். குருது சார். ஓகே. எப்ப வருது ஆணுக்கு? சார் ஆணுக்கும் குருதசை தான். ஆணுக்கு ஓகே ஓகே ஓகே. ஆணுக்கும் குருதசை சார். ஆணுக்கும் குருதசை வரும். இந்த பாருங்க, அடுத்து இந்த ஜாதகத்தை பாருங்க. இந்த ஜாதகத்துல என்ன இருக்கு? கடுமையான பொருளாதார அடி ஏமாற்றம். இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. ஆணினுடைய சனி கடகத்தில் இருக்காரா சார்? லக்னம் தனுசு லக்னம். லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல சந்திரன். ஏற்கனவே இவர் கடனை வாங்கி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவார். கடன் வாங்குறது கெட்டிக்காரன். சந்திரன் 6ஆம் இடத்துல இருந்தால் கடன் வாங்குறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. சுகந்தி மேம் புரியுதா? ஓம் நம சிவாய. ஏன்னா ரொம்ப ஸ்லோவா சொல்றீங்களே, கிளாஸ் சரியில்லையா? கொஞ்சம் எழுதிக்கிறேன் சார். பாலசுப்ரமணியம் சார் புரியுதுங்களா? சார் கொஞ்சம் எழுதிக்கிறேன் சொல்லுங்க சார். சார் லக்னம் வந்து சார் தனுசு லக்னம். ஆ. தனுல சுக்கிரன், ம். 3ல சூரியன் புதன், 5ல குரு கேது, 6ல சந்திரன், 7ல செவ்வாய், 8ல சனி. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது பொண்ணு ஜாதகம். ராகு வந்து 11ல. யாருக்கு? ஆண் ஜாதகத்துல. பெண்ணுக்கு லக்னம் மீன லக்னம், 2ல செவ்வாய், 3ல சூரியன் புதன் சுக்கிரன். இவங்களும் பூர்வ ஜென்ம பந்தம். ஒருவருடைய சூரியனும் ஒருவருடைய சந்திரனும் ஒரே ராசி ஒரே புள்ளியில் சந்திக்குது. சுக்கிரன் என்ற இடமே ராசியா வருது. அதுக்கு அடுத்தது அந்த பெண்ணுக்கு 5ல ராகு கடகத்துல, குரு சனி 7ல, குரு சனி 7ல, 9ல சந்திரன், 11ல மகரத்துல கேது. இப்ப இவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி 5ல குரு கேது ரொம்ப நம்பிக்கைக்குரியவர். கேல யோகம். ரொம்ப உண்மையே பேசக்கூடியவர், ரொம்ப நல்லவர், சொன்னவா காப்பாற்றக்கூடியவர். இப்படிப்பட்டவருக்கு சந்திரன் 6ல இருந்தா என்ன ஆகும்? கடன் அதிகமாகும். கடனை வாங்கி பிசினஸ் பண்ணுவாரு. நல்ல நியாயமா இருப்பாரு, நியாயமா கட்டுவாரு, ஒழுங்கா வரவு செலவு பண்ணுவாரு. அதனால இவர் மேல் பயங்கர நம்பிக்கை, அளவுக்கு அதிகமான நம்பிக்கை. இவர் பேர் மக்கள் மற்றவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான நம்பிக்கை. இவர் ஒரு தொழில் செய்யறாரு, அதுல மத்தவங்க பணத்தை வாங்கி செய்யறாரு. இவருடைய பணம் ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா 4 கோடி ரூபாயை வெளியிருந்து வாங்குறாரு. நம்பிக்கையின் பேர்ல இவருக்கு வந்து ஒரு ரூபா வட்டி கொடுக்குறாங்க. 1 ரூபா வட்டி 1.5 ரூபா வட்டி கொடுக்குறாங்க. இவர் வாங்குறாரு, வாங்கி அதை வாங்கி பிசினஸ்ல போடுறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம்
அந்த இவருடைய பணத்தை போட்டு கடன் வாங்கி இவர் ஒரு பேங்க்ல லோன் போட்டு செய்யறதுல தொழில் நல்லா போயிட்டு இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறாரு, குடும்பம் நல்லா நல்ல முறையா வந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த பொண்ணுக்கு பிறந்தது அந்த பொண்ணு பிறந்தது சனி திசையில. அந்த பொண்ணு பிறந்தது சனி திசையில. அப்போ சனி திசையில 4ஆம் பாதம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அப்புறம் சனி திசை முடிஞ்சது. சனி திசை முடிஞ்சா புதன் திசை முடிஞ்சது. புதன் திசை முடிஞ்ச உடனே கே திசை வந்தது. அதுக்கப்புறம் சுக்கிர திசை. திசையும் அவங்க ஒன்றும் பாதிப்பு இல்லை, நல்ல திசை தான். ஆனா சுக்கிர திசை என்ன செய்யும்? நல்லா யோசிச்சு பாருங்க. சுக்கிரன் லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி. அப்ப அஷ்டமாதிபதி 3ல ஆட்சி பெற்று உடனே ஆசையை தூண்டிவிடும். சுக்கிரன் எங்க இருக்கிறாங்க? சந்திரனோட சேர்ந்து இருக்கிறான். இந்த ஜாதகத்துல சந்திரன் இருக்கிறான். அப்ப இவர் மனசுல ஆசையை, நீ அதை பண்ணு இதை பண்ணு ஆசையை தூண்டி விடுது. அப்ப என்ன செய்யுது? இங்க இவருடைய சனி எங்க இருக்கார்? கடகத்தில் இருக்கார். அந்த சனி மேல அங்க ராகு நிக்கிறார். சனி மேல ராகு நிக்கிறார். குரு பார்வையோ குரு சம்பந்தமோ எங்கேயும் கிடையாது. சனி மேல டைரக்டா ராகு நிக்கிறார். கடகத்துல சனி, அங்க ராகு. ஏகப்பட்ட பணத்தை வெளியில இருந்து நம்பிக்கையின் பேரில் கிடைச்ச பணத்துல வாங்கி போட்டு தொழில் லாஸ். போன இதுக்கு வந்து இவர் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பிசினஸ் பண்றாரு. எந்த ஒரு பணம் இவர் வரல. இவர் பண்ண பயங்கர லாஸ். அதீதமான ஒரு ஆசையில எல்லாம் பண்ணி எல்லாம் போயிடுச்சு. இப்போ தன் சொத்து இருந்த பூர்வீக பூமி எல்லா வீடு எல்லாம் வித்து கொடுத்தும் பத்துல. எல்லாம் வித்து கொடுத்தும் பத்துல. அப்போ ஒரு ஒரு இந்த பிரச்சனையினால ஒரு அரசாக்கூடிய சூழ்நிலைக்கு வராது. அப்போ இந்த ஜாதகமும் நமக்கு ஒரு கடுமையான பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுல ஐயப்பாடு இல்லை. ஐயப்பாடு இல்லை. பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு. ஏன்? இந்த சனி ராகு சந்திப்பு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு அடியை ஏற்படுத்தாமல் இல்லை. அஷ்டமாதிபதி திசையோ ராகுனுடைய திசையோ சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை, மிகப்பெரிய பொருளாதார நலிவை இவங்க சந்திச்சிடுறாங்க. எப்பவுமே கணவனுடைய சனி மீது மனைவியுடைய ராகு நிற்கக்கூடாது. மனைவியுடைய சனி மீது கணவனுடைய ராகு நிற்கக்கூடாது. குரு சனி சந்திச்சுக்கணும். சுக்கிரன் சனி சந்திச்சுக்கணும். சந்திப்பினுடைய விளைவு என்பது நான் முதல்ல சொன்ன மாதிரி மிகப்பெரிய சோகத்தை உருவாக்காமல் விடாது. பூர்வ ஜென்ம கர்மாவை இவர்கள் சேர்ந்து அனுபவிக்கணுங்கிறது விதி. அந்த விதியினுடைய பயனை இவங்க அனுபவிச்சு முடிச்சிட்டானா திருப்பி வரப்போதில்லை. ஆனால் அந்த சந்திப்பு, அந்த அந்த விஷயம் ஒரு இனிமையாகவும் அமையலாம். சோகமா இருந்தாலும் சோகமாகவும் வந்து ஏமாறலாம். ஆனா முடிந்த அளவு பிரியாமல் வாழ்வார்கள். ஆனா அங்க ஒரு மிகப்பெரிய கசப்பையும் சோகத்தையும் கொண்டு போயே தீர்க்கும். எப்பவுமே சனி என்பது ஒருவருடைய கர்மா. சனி என்பது ஒருவருடைய கர்மா. ராகு என்பது அந்த கர்மாவை எச்சுப்படுத்தும். சும்மா நடக்கிறவனுக்கு ஏற்கனவே 50 கிலோ மூட்டை சமைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு 200 கிலோ மூட்டை தூக்கி வச்சுட்டு போயிடும். சனி ராகு சந்திப்பு வாழ்க்கையே வெறுப்பாகும், வாழ்க்கையே கசப்பாகும். ஏண்டா ஒவ்வொரு நிமிஷம் வாழ்றோங்கிற அளவுக்கு சனி ராகு சந்திப்பு வாழ்க்கையில் விரக்தியையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஸ்வரூப வீழ்ச்சியையும் கொடுக்கும். விஸ்வரூப வீழ்ச்சி, எதிர்பாராத வீழ்ச்சி, மிகப்பெரிய வீழ்ச்சியை கட்டாயம் கொடுக்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. ஏன்னா அதுவும் சனி ராகு சந்திப்பு ஆச்சுங்களா. கணவரின் சனியும் மனைவியின் ராகு அல்லது கேது சந்திக்கும் பொழுது வாழ்க்கையவே தடம் புரட்டி போட்டுவிடும். தடம் புரட்டி போடுறது என்ன? ட்ரெயின் போச்சு தடம் புரட்டு சொல்றோம்ல, தலகளா புரட்டி போட்டுரும். இப்படி போற வண்டிய சார் புரியுதா? சசி புரியுதாமா? இப்படி போற வண்டிய இப்படி புரட்டி போட்டுரும்.
சுப்பிரமணிய சார் நோட்ஸ் எடுக்கிறதுலயே இருக்காரு, பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. சார் சிறப்பு சார், சிறப்பா சொல்றீங்க சார். இப்படி போற வண்டியை இப்படி பற்றி போட்டுரும். தனிப்பட்ட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பலன் நல்லா இருக்கும், தனிப்பட்ட ஜாதகத்தில் பலன் நல்லா இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையை தடம்புரட்டி போட்டுவிடும். தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கிற ஜாதகம் கூட வாழ்க்கையை தடம்புரட்டி போட்டுரும். இப்ப 2ஆம் இடத்ததிபதி அந்த பொண்ணுக்கு தனாதிபதி ஆட்சி, செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார். ஆட்சி பெற்றும் கூட அங்க பிரயோஜனம் இல்லை. ஏன்? லக்னாதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் எடுக்கக்கூடிய, என்ன சொல்றது, கவனமணி ஒரு படத்துல குதிப்பார்ல, எப்படி நான் இப்படித்தான் தலைகீழா குதிப்பேன் அப்படின்னு குதிக்கும். ஆச்சுங்களா? ஹம்? லக்னாதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது நான் இப்படித்தான் குதிப்பேன் குதிக்கும். அப்போ பெரியவங்க சம்பாதிச்ச சொத்து எல்லாம் இழந்து, மாமனார் மாமியோட பென்ஷன் காசு எல்லாம் போட்டு கட்டி கூட, அப்பா அம்மாவோட பென்ஷன் காசு சொத்து, ரெண்டு பக்கம் ரெண்டு குடும்பத்தினுடைய சொத்தை வித்து கூட கடன் கட்ட முடியாது. அந்த அளவுக்கு கீழே கொண்டு போயிடும். புரியுதுங்களா? ஹம்? அதாவது வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, வாழ்க்கை போக்கு விபரீதமாகும், தலைவிதியே மாறும். திருப்தியான வாழ்க்கையும் தொழில் வேலை பாதிப்பு என்னதான் அறிவு புத்திசாலித்தனம் திறமை எல்லாம் இருந்தால் கூட இந்த இவர் போடுகின்ற உழைப்பை ராகு அப்படியே விழுங்கிடும். இவர் போடுகின்ற உழைப்பை ராகு அப்படியே விழுங்கிடும். எந்த இடத்திலையும் இவரை வெளியே பிரகாசிக்க விடாது. சார், வடிவேலு பஸ்ல கண்டக்டரா இருப்பான். வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுவான். ஒருத்தர் பாம்பை கொண்டாந்து இடம் போடு, சீட்ல இடம் பிடிப்பேன் தெரியுதா, எல்லாம் இறங்கி விடுவாங்க ஆமா தெரியுதா. சார், ஆமா சார். அந்த கதை சார் இங்க, ஆமா. அந்த கதை சார் இங்க. வீட்டுக்காரர் மல்லிகடை வச்சு வாங்க 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 அப்படிம்பாரு. நல்ல பருப்பு நல்ல அரிசி, ஆச்சா கொல்லிமலையில இருந்து மிளகு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படிம்பாரு. வீட்டுக்காரமா பாம்பை கொண்டாந்து கடைக்கு முன்னாடி நிக்க வச்சிரும். யாரு போவா சார் கடைக்குள்ள? இதுதான் கதை. புரியுதுங்களா? சூப்பர் சூப்பர் சார். வந்தவன் எல்லாம் மிரண்டு ஓடிடுவான். என்னங்க கதை இதுதான். திடீரென்று வாழ்க்கை வீழ்ச்சி அடைதல், இனம் புரியாத வாழ்க்கை பிரச்சனைகள், எவ்வளவுதான் கடினமான உழைப்பு உழைத்தாலும் கூட ஓரளவிற்கு மேல் வாழ்க்கையில் முன்னேற்றமின்மை, எந்திரகதியான வாழ்க்கை, மொத்தத்தில் ஓட்டைப்பானையில் தண்ணீர் விட்ட கதைதான் இவர்களுடைய வாழ்க்கை. ஒருவருடைய சனியும் ராகுவும் சந்தித்தது என்றால் ஓட்டைப்பானையில் தண்ணீர் விட்ட கதைதான் இவர்களுடைய வாழ்க்கை. இதையெல்லாம் பார்த்துதான் பொருத்தம் சேர்க்கணும். அதுக்காகத்தான் நம்முடைய எம்எஸ்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி மூலம் வருகின்ற விஜயதசமி முதல் திருமண பொருத்த வகுப்பு என்பதை, ஒரு கிரகத்தினுடைய சந்திப்பு, ஒரு கிரகத்தை சந்திக்கும் போது என்ன நடக்குது அங்க, 9 கிரகங்களும் 9 கிரகம், இன்னொரு ஜாதகத்தில் 9 கிரகங்களும் சந்திக்கும் பொழுது அங்க என்ன நிகழுது, ஒரு பாவகம் இன்னொரு பாவகத்தில் சேரும் பொழுது என்ன நிகழ்து, ஒரு பாவகாதிபதி இன்னொருடைய ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறானோ அந்த ஸ்தானத்தின் மூலம் இவர் என்ன பலனை பெறப்போகிறார், இந்த பெண்ணு என்ன பலனை பெறப்போகிறார், வாழ்க்கை பாதை உயரப் போகின்றதா சரிய போகின்றதா, காதல் என்ற சோலையிலே அங்கே தேன் வரப்போகின்றதா அல்லது விஷம் வரப்போகின்றதா. எல்லாருமே அமிர்தம் தான் வரணும்னு கடலை கடைவார்கள், ஆனா முதல்ல வந்தது விஷம். அங்கே கணவன் மனைவியுடைய இன்பத்திலே கூடுகையிலே அங்கே அமிர்தமா விஷமா, இப்போ எது வரப்போகுது அப்படிங்கிறத சொல்றதுதான் திருமண பொருத்தம். அந்த பொருத்தத்தினால் இவர்கள் வாழ்க்கை உயர்வை நோக்கி. சார், 2 ஜாதகம் மத்தியமான ஜாதகம், ஒரு ஜாதகம் ஒண்ணுமே இல்லாத ஜாதகம். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை சொல்றேன் கேளுங்க, எழுதிக்கணும். சிம்ம லக்னம், சிம்ம லக்னம் சார் கதை முடிஞ்சு. சார், சிம்ம லக்னம், லக்னாதிபதி 11ல சூரியன் புதன், எங்க மிதனத்துல சூரியன் புதன். அந்த ஜாதகத்துல
கணவருடைய சனி விருச்சிகத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதே விருச்சிகத்துல அந்த பொண்ணுக்கு குரு. இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. மற்ற கிரகம்லாம் ஞாபகம் இல்லை, இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. அவருக்கு சார் அவங்களுக்கு லக்னம் சார் அவருக்கு மிதுன லக்னம். இந்த பொண்ணு சிம்ம லக்னம், அந்த பையன் வந்து மிதுன லக்னம். லக்னாதிபதி புதன் விருச்சிகத்தில் இருக்கார். புதனும் சனியும் சேர்ந்து இருக்காங்க விருச்சிகத்துல. லக்னாதிபதி புதன் விருச்சிகத்துல 6ஆம் இடத்துல. சார் இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னு என்ன செய்யலாம்? லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா என்ன சொல்லலாம்? காலபுருஷனுக்கு லக்னாதிபதி காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி சேர்ந்தாங்க இருக்கிறான். காலபுருஷனுக்கு அவனே 6ஆம் அதிபதி, அவனே லக்னாதிபதி. அவன் சேர்ந்து நிற்கிறான். தொழிலுக்காக கடனை வாங்கி போட்டு ஒரு முடிஞ்சு போயிருவார்னு சொல்லலாமா? சார் தொழில் கடன் வாங்கித்தான் செய்வார்னு சொல்லலாமா? திருப்பி கொடுக்கும் லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது திருப்பி கொடுக்கும் பணமா? இவருக்கு கடன் வாங்கக்கூடிய சிந்தனை அதிகம் இருக்குமா? லக்னாதிபதி நின்ற பாகம் 6ஆம் இடம் அல்ல, அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அல்ல, விருச்சிகம். சார் மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் எங்க இருக்காரு? விருச்சிகத்தில் இருக்காரு. அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அங்க லக்னாதிபதி நிக்கிறாரு. அந்த லக்னத்துக்கு அது 6ஆம் இடம். அப்போ பெருங்கடனை வாங்குவார்னு சொல்லலாமா? சார் சொல்லலாம் சார். இந்த பொண்ணை கல்யாணம் பண்றாரு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண இந்த பொண்ணு ஜாதகத்துல இவருடைய லக்னாதிபதி எங்க இருக்குது? சார் நியூட் போட்டுங்க. இவருடைய லக்னாதிபதி எங்க இருக்குது? லாபஸ்தானத்தில் நிக்குதா? அங்க லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்றிருக்கா சார்? ஆமா சார். கூட சூரியன் நிக்கிறானா? அப்ப சூரியன் புதன் சேர்க்கை புத்திசாலித்தனம் வழிகாட்டுதலா? ஆமா சார். சம்பாத்தியக்காரகன் சூரியன் இந்த மிதுனத்துக்கு சுய முயற்சி செய்யக்கூடிய முயற்சிக்காரகன் சூரியன் அங்க லக்னத்துல அந்த பொண்ணோட லக்னத்தை இவரோட அந்த பொண்ணோட லக்னம் சிம்ம லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல இவருக்கு அது லக்னமா அமையுது. இவருக்கு அதில் மிதுனம் லக்னமா அமையுது. அந்த லக்னத்திலேயே சூரியன் புதன் நிக்கிறான். இந்த விருச்சிகத்துல குரு நிக்கிறான். இவருடைய சனி புதன் மேல குரு நிக்கிறான். இவருடைய லக்னத்தில் மாப்பிள்ளையுடைய லக்னத்தில் பொண்ணுடைய லக்னாதிபதியாகிய சூரியனும் 11ஆம் அதிபதியாகிய புதனும் நிக்கிறாங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோடனே மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி. பெருங்கடனை வாங்குறாரு, ஆனா பெரிய லெவல்ல தொழில் செய்யறாரு. பெரிய லெவல்ல லாபமா இருக்கு, பெரிய முன்னேற்றம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல விரல் விட்டு சொல்லக்கூடிய கோடீஸ்வரன்ல இவர் ஒருத்தர். நம்ம கிளைண்ட் தமிழ்நாட்டுல விரல் விட்டு கோடீஸ்வரன்ல இவர் ஒருத்தர் நம்முடைய கிளைண்ட். யாருன்னு சொல்ல முடியாது, அதனால நான் இது ஒரு இதுக்காக சொல்றேன். புரியுதுங்களா? சந்திப்பினுடைய விளைவு என்ன ஆகுதுன்னு பாருங்க சார். கடனே வாங்கி கடனாலேயே கிடக்கூடிய ஜாதகம், ஆனா சந்திப்பினுடைய விளைவு என்னாச்சு? சுப்பிரமணிய சார் உயரத்தை கொண்டு போயிருச்சா? ஆமா சார், மாறிடுச்சு சார், உல்டாவா ஆயிடுச்சு அப்படியே. இதுதான் சந்திப்பினுடைய விளைவு. சந்திப்பினுடைய விளைவு என்ன செய்யுதுங்கிறது. ஒருவருடைய குருவும் ஒருவருடைய சனியும் சந்தித்தது என்றால் இருவரும் வாழ்க்கையில் உயர்வார்கள். ஒருவருடைய சுக்கிரனும் ஒருவருடைய ராகுவும் சந்தித்தது என்றால் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்வார்கள். சுக்கிரன் ராகு என்ன சார்? அதிர்ஷ்டம் அல்லவா சார்? சுக்கிரன் ராகு அதிர்ஷ்டம் அல்லவா? ஆமா சார். அப்ப சுக்கிரன் ராகு சந்திக்கும் போது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒருடைய குருவும் ஒருடைய சனியும் சந்திப்பது என்பது மிகப்பெரிய முன்னேற்றம். தொழில பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒருடைய கர்ம அது ஒண்ணு இல்ல சார். காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி யாரு? சனி. அவனே தொழிலாதிபதி, அவனே கர்மாதிபதி. காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி குரு. அவனே பாக்கியாதிபதி, அவனே காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் என்ற 5 தத்துவங்களை கொடுக்கக்கூடிய அதிபதி. இந்த குரு அந்த சனியை சந்திக்கும் பொழுது என்ன ஆகுது?
தொழிலை திட்டமிட்டு செய்கிறார். காலம் நியதி, இன்ன காலத்தில் இன்ன நியமத்தை இந்த நேரத்தில் இதை செய்தால் இது லாபத்தை கொடுக்கும் என்று திட்டமிட்டு செய்கிறார். அந்த பாக்கியத்தை அந்த குரு அவருக்கு கொடுத்துட்டு போயிருது. புரியுதுங்களா சார்? இப்ப புரியுதா சார்? புரியுது சார், சிறப்பா இருக்கு சார். ஆனால் சனி மீது ராகு வரும் பொழுது, சனி என்பது கர்மா பிளானட், ராகு என்பது நியூட்ரல் கர்மா பிளானட், அதாவது ஒரு உடம்பு இல்லாத கர்மா பிளானட். இது சஞ்சித கர்மா, இது பிராப்த கர்மா. இன்னொரு கர்மாவை தூக்கி வந்து திணிச்சிட்டு போயிருது. ஆனா சனி கேது விளைவு அப்படி விளைவு இல்லை. சனி ராகு விளைவு அப்படி விளைவு. சனி கேது விளைவு என்ன செய்யுதுன்னா, சனி என்ற ஒரு கர்மாவை இன்னொருடைய கேது சந்திக்கும் பொழுது என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீக பாதைக்கு திருப்பி விட்டு போயிடும். கேது இப்ப என்ன, கேது விரக்தி கொடுக்கும் அந்த நட்புல, ஆனா ஆன்மீக பாதைக்கு திருப்பி திருப்பி கைப்பிடிச்சு வச்சுட்டு வந்துடும். புரியுதா சார்? மிகச்சிறப்பு சார், மிகச்சிறப்பு. ஆனா சனி ராகு குடியாரனாக்கி மைனஸ் ஆகி என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய அழிவு பாதைக்குள் ஜாதகனை நோய் நொடியில் கொண்டே தள்ளி ஜாதகனை கீழே கொண்டு போய் முடிச்சிடும். இப்ப சந்தேகம் இருந்தா கேளுங்க, 5 நிமிஷம் தான் இருக்கு. ஐயா, இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிற ஜாதகத்துல ஆணுக்கு சுக்கிரன் மேல பெண்ணுடைய கேது போகும்போது இது கொஞ்சம் விளக்கம் கொடுங்களா? ஆணுடைய சுக்கிரன் எங்க இருக்காரு? ஆணுடைய சுக்கிரன் இங்க மகரத்தில் இருக்காரு. பெண்ணுடைய கேது சந்திக்கும் போது என்னாகும், இவருடைய காமமாகப்பட்டது இந்த பெண்ணிடத்தில் எதுபடாது, திருப்தியை கொடுக்காது. ஆணினுடைய சுக்கிரன் மீது பெண்ணினுடைய கேது இருக்கும் பொழுது இவருடைய ஆசைகள், எண்ணங்கள், காம சிந்தனைகள், ஆசைகள் எதுவுமே இந்த பெண் ஏற்றுக்கொண்டு அதை உள்வாங்க மாட்டாள். இவருடைய இன்பத்திற்கு எந்த இன்பமா இருந்தாலும் சரி சார், தலைவலிக்குது தைலம் போடுறது ஒரு இன்பம் தான் சார். எந்த இன்பத்திற்கும் அந்த பெண் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாள். அந்த பெண்ணுடைய ஒத்துழைப்பு இருக்காது. அதே மாதிரி பெண்ணினுடைய செவ்வாய் மீது ஆணினுடைய கேது போகும் பொழுது அந்த பெண்ணுடைய ஆசைகள் அனைத்தும் இங்கே வெல்லாது. இதைத்தான் நம்ம திருமண பொருத்தத்தில் நம்முடைய MSS அஸ்ட்ரோ அகாடமி கொடுக்கும் திருமண பொருத்தத்தில் 9 கிரகங்களும் 12 பாவகங்களும் 12 பாவகாதிபதிகளும் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தா என்ன தன்மையை கொடுக்குது, அது மட்டுமல்ல 5 சரீரங்களும் தாம்பத்தியத்தில் இணையும் பொழுது ஒரு சரீரம் ஒரு சரீரத்துடன் இணையும் பொழுது எப்படி நாம இயற்பியல் வேதியியல் விளைவு என்று சொல்லக்கூடிய விளைவுகளை ஒரு காந்தமும் ஒரு கம்பிச்சுருளும் சந்திக்கும் போது புதிதாக மின்சாரம் உருவாகின்றது. ஒரு காந்தமும் ஒரு கம்பிச்சுருளும் உருவாகும் போது இணையும் போது ஒரு புதிதாக மின்சாரம் உருவாகின்றது. அதுபோல நம்ம ராமனாகப்பட்டவன் சிவனை சந்திக்கும் பொழுது சிவகீதை, இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது சிவகீதை என்ன தெரியாது, சிவகீதை உருவாச்சு. சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் சந்திக்கும் போது பௌர்ணமி உருவாச்சு. இந்த மாதிரி நம்ம சொன்னோம். இந்த மாதிரி ஒரு சந்திப்பினுடைய விளைவை என்ன உருவாக்குது, அது மைனஸா அல்லது பிளஸ்ஸா, எதை உருவாக்குது என்பதை திருமண பொருத்தத்தில் சொல்லிக் கொடுக்க போறோம். இந்த திருமண பொருத்தத்தை நம்ம சரியா பயன்படுத்தும் பொழுது ஒரு பலவீனமான ஜாதகத்தை கூட ஒரு பலமான ஜாதகமாக மாற்ற முடியும். அதுக்கு உதாரணம் தான் நான் இப்ப கடைசியா ஒரு ஜாதகம் சொன்னேன். சிம்ம லக்னம் பொண்ணு, லக்னாதிபதி சூரியன் 11ஆம் இடமாகிய மிதுனத்தில் சூரியன் புதன் சேர்ந்து இருக்காங்க. அந்த பையன் மிதுன லக்னம், லக்னாதிபதி 6ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்காரு. ஆனால் அந்த பையன் கடல்ல மூழ்கக்கூடிய பையன். ஆனா அந்த பையனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 கோடீஸ்வரனாக மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் உயர்நிலைக்கு கொண்டு வந்தது இந்த பெண்ணினுடைய ஜாதகம் ஆச்சுங்களா. அதுக்கு தாம்பத்தியம் முக்கியம் ஆச்சுங்களா. அப்போ ஒரு ஜாதகத்தோடு சேர்க்கும் பொழுது மைனஸா அல்லது பிளஸ்ஸா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம இந்த திருமண பொருத்தத்தின் மூலம்
அதுபோல ஒருத்தருடைய லக்னாதிபதி ஒருத்தருடைய ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்காரு, ஒருத்தருடைய லக்னம் ஒருத்தருடைய இன்னொருத்தருடைய பாவகத்துல எந்த இடத்துல விழுது, இது எந்த இடத்துல அன்பை கொடுக்குது, ஒருத்தருடைய லக்னாதிபதி ஒருத்தருடைய ஜாதகத்துல மறையும் பொழுது அவரால் அங்கீகரிக்கப்படாமல் போகிறார், ஒருத்தருடைய லக்னாதிபதி இன்னொருடைய ஜாதகத்தில் அஸ்தங்கமாகும் போது கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார், ஒருவரால் கண்டுகொள்ளாமல் இருக்கப்படுகிறார். இதெல்லாம் எப்படி ஏற்படுது? கண்டுக்கிறதே இல்லை சார், நான் வீட்டுக்கு போறேன், கண்டுக்கிறதே இல்லை. வீட்டுக்காரர் சொல்லுவார், நான் ஒரு பொம்பளை வீட்டுல இருக்கிறது இந்த ஆம்பளைக்கு தெரியவே இல்லை சார். அப்ப இதெல்லாம் எப்படி கணக்கு போடுறது அப்படிங்கிறத நம்முடைய சித்தாந்த திருமண பொருத்தத்தில் சொல்லிக் கொடுக்க போறோம். கட்டாயம் நீங்க இதுல என்னோட நம்பர் கொடுக்க போறேன். இந்த வீடியோ யூடியூப்ல வரப்போகுது. நீங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களோ எல்லாரும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய நம்பர் பதிவையும் உங்களுடைய வாட்ஸ்அப்ல உங்களுடைய பேரு முகவரி எல்லாமே கொடுங்க. இது கட்டாயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்டத்துக்கு உங்களை திருமண பொருத்தத்துல கொண்டு போகும். திருமண பொருத்தம் நீங்க பார்க்குற திருமண பொருத்தம் 100% ஜெயிக்கும் அப்படிங்கிறத மிகப்பெரிய நம்பிக்கையோடு சொல்லிக்கிறேன். கட்டாயம் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். சார் வகுப்பு முடிச்சுக்கலாம், அவ்வளவுதான், முடிய போகுது, டைம் முடிய போகுது, வகுப்பு முடிச்சுக்கலாம். நன்றிங்க சிவா. மீண்டும் நன்றிங்க சிவா. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாண்டிக் பொன்மணி அவர்களின் ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். நன்றி சார், நன்றி சார். ஓம் நம சிவாய. வகுப்பு எப்படி இருந்துச்சு சார்?